வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். நமது இந்த ஜோதிட கேள்விக்கான விளக்கத்தை வழங்குபவர்கள் டாக்டர் லத்தி ஃபுட் கிரீம் மற்றும் டாக்டர் லத்தி கிளீன்சிங் ஜெல் ஃபார் ஆக்னி. ஸோ ஒரு கேள்வி, அண்ணன் லக்னத்திலிருந்து 6வது வீடு சனி இருக்காரு, மீன்ஸ் அஷ்டம சனியின் தாக்கம் குறைவாக இருக்குமா? ஓகே, அஷ்டம சனி அப்படின்றது வந்து கோச்சாரத்துல சனி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றது. அவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 8 பாக்குறாருங்க, அவர் 2ஆம் இடத்துல இருந்து 8 பாக்குறாருங்க. இந்த கான்செப்ட்குள்ள அந்த அஷ்டம சனியோடைய அமைப்பு செயல்படாது. ஓகேங்களா? உங்களுக்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து லக்ன வாரியாக சில மாற்றங்கள் இருக்கும் பிரதர். உங்களுக்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க ரிஷப துலாம் லக்னமாக இருக்கிற பட்சத்துல சனி 6ஆம் இடத்துல இருந்தாருனாக்கா ஒரு மாதிரியான நல்ல பலனை செய்வாரு. ரிஷப துலாம் லக்னங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். ஏன்னா சனி தான் யோகாதிபதி. அவரு கெட்டு போகாம இருக்கக்கூடிய நிலையிலையும் லக்னாதிபதி பலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லையும். ஓகே, ஒருவேளை நீங்க கடக லக்னமா இருக்கிறீங்க, இல்ல சிம்ம லக்னமா இருக்கிறீங்க, சிம்ம லக்னத்துக்கு 6ல சனி தசை நடக்குது. ஓகேங்களா? சிம்ம லக்னத்துக்கு 6ல சனி தசை நடக்குது, அஷ்டம சனி நடக்குது. சனி அப்படியே கோர தாண்டவம் ஆடுவார். ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டு வேலையை செய்யணும். 6, 12ஆம் அமைப்புகளை கடுமையா கெடுப்பாரு, நோய் அமைப்புகளை கொடுப்பாரு, நடக்க முடியாம செய்வாரு, விபத்துக்களை கொடுப்பாரு, மாதிரியான கடுமையான பலன்களை சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் கொடுப்பாரு. ஒருவேளை மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் 6ல இருக்கிறாரு அப்படின்னாலும் கூட கோச்சார சனி பகவானின் அமைப்புகள்ல 6ஆம் பாவகத்தினுடைய, ஏன்னா அந்த இடத்துல அவர் எரிச்சல் ஆவார். மிதுனத்துக்கு 6லயும் எரிச்சல் ஆவாரு, கன்னிக்கு 6ஆம் இடத்துல அந்த 6ஆம் வீடு சர வீடு, அவருடைய மகர வீடு மாதிரியான வீடு, கும்ப வீடு கிடையாது. கும்ப வீடு வந்து ஒரு மாதிரியான அவரை நிலைக்குலைய நிதானம் இல்லாம வைக்கக்கூடிய வீடு கும்ப வீடு சனிய. அப்போ அந்த இடத்துலயும் கொடுமையான அமைப்புகள் இருக்கும். ஒருவர் மேஷ லக்னமா இருக்கிறீங்க, மேஷ லக்னத்துக்கு சனி 6ல இருக்கிறாரு, அட்டகாசம். நட்பு ஸ்தானத்துல 6ஆம் இடத்துல மறையிறதோ 3ஆம் இடத்துல மறையிறதோ இந்த இடத்துல சனி கோச்சார சனியினுடைய அமைப்புகளை அப்படியே கொஞ்சம் தாங்கி பிடிக்க முயற்சி செய்வார். ஆனா அஷ்டம சனியை அப்படியே நிப்பாட்டிட மாட்டாரு. இதுக்கு அடுத்த நிலையாக இந்த லக்னமா இருக்கிறாரு, தனுசு லக்னமா இருக்கிறீங்க, மீன லக்னமா இருக்கிறீங்க. தனுசு லக்னத்துக்கு 6ல் மறையக்கூடிய சனி தசை அட்டகாசமாக இருக்கும். மீன லக்னத்துக்கு 6ல மறையக்கூடிய சனி தசை சூரியன் வலுவிற்கேற்ப தந்தையை கெடுக்கும், அப்பாவை கெடுக்கும், பூர்வீகத்தை கெடுக்கும், அரசு சார்ந்த அமைப்புகள்ல இருந்து எதிர்ப்பை கொடுக்கும், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படி இப்படின்னு கொண்டுட்டு வரும். இது தாங்க டிஃப்ரெண்ட். ஒரு வாரத்தையில இந்த மாதிரி அப்படின்னா என்ன லக்னம் என்ன அமைப்புன்னு பார்க்காம மகர ராசிக்காரங்களா நீங்க இதை உருவாக்கிடுவீங்க, கும்ப லக்னக்காரரா நீங்க அதை பெற்று தள்ளிடுவீங்க அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அப்படி ஒரு அமைப்புகள் எந்த ஜோசியத்திலுமே சொல்லப்படலைங்க. ஒரு ராசியின் தன்மை இப்படி, அந்த ராசியில கேது இருந்தா அப்படி, ராசியில சந்திரன் வந்துட்டாருன்னா இப்படி, புதன் இருந்தா அப்படி அப்படின்ற மாதிரியான விதி விலக்குகளோடு இருக்கக்கூடிய தன்மை. ஓகேங்களா? இதுதான் டிஃப்ரெண்ட் பிரதர். இந்த அமைப்புகள்ல உங்களுக்கு எவ்வளவு புரியுது அப்படின்னு பாருங்க. நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.